நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த ஆடியோ கேட்கலாம். ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து உறுப்பினரும் ஒரு முக்கியமான செய்தி. நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது என்னவென்றால், மைவித்ரியாஸ் மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் எம்டி சத்யானந்தன் சார் அவர்கள் 5/7/2024 அன்று சென்னை ஹைகோர்ட்டில் தானாக முன்வந்து அரெஸ்ட் ஆயிருந்தாரு. அவர் எதற்கு அரெஸ்ட் ஆனாரு, அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமே. இந்த தருணத்தில் எம்டி சத்யானந்தன் சார் அவர்களை EOW கஸ்டடியில் வைத்து 54வது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்போ இது உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான டவுட் என்னவென்றால், எம்டி சத்யானந்தன் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 60 நாள் கழித்து கண்டிப்பா வெளியில வந்துருவாரா அப்படின்றதுதான் முக்கியமான டவுட்டாவே இருக்கிறது. கண்டிப்பாக எம்டி சத்யானந்தன் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள அவர் வெளியே வந்துருவாரு. 100% கண்டிப்பா வெளியே வந்துருவாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல சில நபர்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் தவறான நியூஸ் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எம்டி சத்யானந்தன் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி மேலதான் பார்த்தீங்கன்னா பெயில வெளியே வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்படின்னாக்கா எம்டி சத்யானந்தன் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வெளியே வந்தாலும் புதுசா எதனா ஒரு கேஸை போட்டு கண்டிப்பா உள்ள அரெஸ்ட் பண்ண வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால தவறான ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா பரப்பிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அனைத்து உறுப்பினர்களும் முக்கியமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. எம்டி சத்யானந்தன் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா EOW கஸ்டடியில் வச்சு 54 நாட்களா கண்டிப்பா விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இவ்வளவு நாள் விசாரிச்சு தெரியாத ஒரு விஷயம் இதுக்கப்புறமா தெரிய போறது கிடையாது. ஆல்ரெடி EOW சைடில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது கம்பெனி சைடில் பார்த்தீங்கன்னா எதனா கேசஸ் எதனா மாட்டுமா, அதாவது எம்டி சார் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்க முடியுமா, இல்லை கம்பெனி எதனா க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் அவங்க தரப்பு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ மைவித்ரியாஸ் நிறுவனத்தின் மீது ஒரு புதுசான ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா போடுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது GST அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு விஷயத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். மைவித்ரியாஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் GST கட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ப்ராடக்ட் லான்ச் பண்ண பார்த்துக்கு மைவித்ரியாஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு GST பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட் எல்லாமே கம்பெனி கிட்ட இருக்கு. பிளஸ் நீங்க இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா குரோமில் கூகுளில் போயிட்டு மைவித்ரியாஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மைவித்ரியாஸ் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி பாருங்க. இது ரெண்டு இதுலயும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் மைவித்ரியாஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் மேல பே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மைவித்ரியாஸ் மார்க்கெட்டிங் என்ற பேர்ல பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருப்பாங்க. GST ரிலேட்டடா டாக்குமெண்ட் எல்லாமே சத்யானந்தன் சார் அவர்கள் EOW கிட்ட ஆல்ரெடி சப்மிட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அதை பத்தி எந்த ஒரு கவலையுமே கிடையாது. மைவித்ரியாஸ் நிறுவனத்துல பார்த்தீங்கன்னா தப்பு நடக்குது அப்படின்னாக்கா 54 நாளா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா EOW பார்த்தீங்கன்னா மைவித்ரியாஸ் கம்பெனில தப்பு நடக்குது, கம்பெனி க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லயும் சொல்லியிருக்க மாட்டாங்களா? எதுவுமே சொல்லல. அப்படி இருக்கும்போது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அப்படி தப்பு நடக்குது அப்படின்னாக்கா சின்ன கரெக்ஷன் அப்படி இருந்தாலும் இருக்கலாம். அது சின்ன கரெக்ஷன் தான் பண்ற மாதிரி இருக்கும் அவசரம். மற்றபடி பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனா எப்படியா இருந்தாலும் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா எம்டி சத்யானந்தன் சார் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா வெளியே வந்துருவாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோசியல் மீடியாவில் மைவித்ரியாஸ் நிறுவனத்தை பத்தி தப்பான எந்த ஒரு செய்தி வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்க கையிலே ஒரு மொபைல் இருக்கு. குரோம் ப்ரௌசர் அப்படி இல்லைனாக்கா கூகுளில் போயிட்டு கம்பெனி ரிலேட்டடாக எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்க. எல்லாமே அவைலபிளாக இருக்கு. கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து கம்பெனி GST பே பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலும் அவைலபிளாக இருக்கு. அப்படி இருக்கும்போது யாரும் சோசியல் மீடியாவில் தப்பான ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்பாதீங்க. மைவித்ரியாஸ் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் வெளிநபர்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது வெளிநபர் எதனா சொன்னாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அனைவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், எம்டி சத்யானந்தன் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாலும் அவர் எப்போ அமௌண்ட் கொடுப்பாரு, அனைவருக்கும் மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கும். எம்டி சத்யானந்தன் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள அவர் வெளியே வந்த உடனே முதல் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே பே அவுட் கொடுக்கத்தான் பார்ப்பாரு. 7ஆம் தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அவர் வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடில் பார்த்தீங்கன்னா பே அவுட் ரிலேட்டடா சில ப்ராசஸ்களை பார்த்தீங்கன்னா செக் பண்ற மாதிரி இருக்கும். செக் பண்ணிட்டு தான் அமௌண்ட் ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் 10/9/2024 மேல கண்டிப்பா பார்த்தீங்கன்னாக்கா பே அவுட் கொடுத்துருவாரு. மைவித்ரியாஸ் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய நீங்க